அடி டிஃபரன்ஸ் இருக்கிற 2 நதியை இணைக்க முடியுமா? நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், அங்க இருந்து அழகா ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி கொண்டு வந்து அந்த நதியை இணைக்கலாம். ஆனா அதுல போட்டு சஃபாரி போக முடியுமா? அதாவதுங்க, லைஃப்ல கடவுள் நம்மையும் வேற லெவல்ல இணைக்க கடவுள் விருப்பப்படுகிறார். புகழ்பெற்ற ஃபால்கர்க் வீல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஸ்காட்லாண்ட்ல இருக்குது. ஃபோர்ட் அண்ட் கிளைட் அப்படின்னு சொல்லி ஒரு கெனால், அதையும் யூனியன் கெனல் என்று சொல்லப்படுகிற இன்னொரு கெனல், இது ரெண்டத்தையும் 2002 வருஷத்துல பிளானர்ஸ் மில்லனியம் ப்ராஜெக்ட் அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, இந்த 2 கெனாலையும் இணைக்கலாம், இதுல போட் ரைடை வந்து இணைக்கலாம். எப்படி இணைக்கிறது? 79 அடி டிஃபரன்ஸ்ல இருக்கிற அந்த கெனாலோட எப்படிங்க இந்த கெனாலை இணைக்கிறது? அப்பொழுதுதான் அவங்க ஒரு இனோவேட்டிவா ஒரு டிசைனை கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா, ரொட்டேட்டிங் போட் லிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற இதை முதல் முறையாக கண்டுபிடிச்சு, ரொம்ப அழகா உலகத்திலேயே இது ஒரு ரொம்ப விசேஷமான கண்டுபிடிப்பு. நிறைய பேர் இன்னைக்கு அதை பார்ப்பதற்காக, அதுல சவாரி செய்யறதுக்காகவே வர்றாங்க. ஏன் இப்படி யோசித்தாங்கன்னு சொன்னா, ஒன் ஆஃப் த 21st செஞ்சுரியுடைய பெஞ்ச் மார்க்கா இன்னைக்கும் ஸ்காட்லாண்ட்ல இந்த அருமையான ஃபால்கர்க் வீல் என்று சொல்லப்படுகிற இது நடக்குதுங்க. 10 மினிட்ஸ் ஆகுதுங்க. மொத்தமா உங்களுக்கு டைம் லேப்ஸ்ல காமிக்கிறோம் பாருங்க, என்ன அழகா அது ரொட்டேட் ஆகி வருது. இதே போலதான் உங்க லைஃப்லயும் ஆண்டவர் முடியாத ஒரு லெவல்ல உங்களை உயர்த்த விரும்புகிறார். இந்த 2 நதியிலையும் போட்டை வந்து ஒன்னா சேர்த்து ஒரே போட்ல போக முடியாதுங்க. அது வேற போட்டு, இது வேற போட்டு. ஆனா எப்படி இந்த வீல் மூலமா இணைக்கிறாரோ அதே மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க, என் லைஃப்ல இந்த லெவலுக்கெல்லாம் என்னால போக முடியுமா? ஆண்டவர்ன்ற ஒரு ஃபோக் லிஃப்ட் இருக்கிறாருங்க, அவர் உங்களை உயர்த்தி வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவார். இன்னைக்கு தண்ணியில நான் கீழே மூழ்கிட்டு இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு பெரிய கரம் வந்து பேதுருவை எப்படி தண்ணியில இருந்து தூக்கி கரை சேர்த்தாரோ அது போல உங்களையும் சேர்ப்பாரு. உங்களையும் வேற லீகுக்கு கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு தண்ணீர்ல நடந்து வந்ததை பார்த்து பேதுரு கேட்டான், நீரே ஆனால் நானும் நடக்கணும். அதே மாதிரி கடவுள் அவனை நடக்க வச்சார். உங்க லைஃப்லயும் சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் இன்னைக்கு நடக்க செய்ய போறார். ஒரு பெரிய தொகையை கர்த்தர் ரிலீஸ் பண்ண போறார். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ண போறார். ஒரு பெரிய வேலையை, ஒரு கண்ட்ரியில இருக்கிற விசாவை உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போறார். நீங்க நம்புங்க, நிச்சயமா அது சாத்தியம்னு சொல்லி கடவுள் நிச்சயமா அதை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்து. God has a plan for you. He has a plan to lift you to a higher level. Wait on the Lord. உங்களுக்கு ஒரு பிளான் கொடுப்பார். அது சரித்திரம் படைக்கிறதா இருக்கும். உங்களையும் ஆண்டவர் உலக புகழ் பெற்ற ஒரு ஹிஸ்டரி மேக்கரா மாத்த போறார். God bless you. Have a wonderful day.